திருப்பத்தூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவன் உயிரிழந்ததை தொடர்ந்து 8 மெடிக்கல் கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. சிறுவனுக்கு மருத்துவம் பார்த்த மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சிறுவனின் உயிரிழப்புக்கு காரணம் யார்? திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மைக்குப்பம் சின்ன மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் உதயகுமார் மணிமேகலை தம்பதி. இவர்களின் 9 வயது மகன் கவியரசு கதிரம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். மாணவன் கவியரசுவுக்கு கடந்த வாரம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பொம்மைக்குப்பம் பகுதியில் உள்ள சபரி மெடிக்கலுக்கு சென்று ஊசி போட்டு உள்ளனர். மெடிக்கல் கடைக்காரர் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டும் அவர் ஊசி போட்டும் கவியரசுவுக்கு காய்ச்சல் மட்டும் குறையவில்லை. மாணவன் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். சோதனையில் கவியரசுவுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. இரத்த அணுக்கள் குறைபாடு தீவிரமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் மாணவன் கவியரசு பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் கண்ணகி தலைமையிலான குழுவினர் பொம்மைக்குப்பம் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பிரகாசம் என்பவருக்கு சொந்தமான சபரி மெடிக்கல், பாலாஜிக்கு சொந்தமான பாலாஜி மெடிக்கல், கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான SKN மெடிக்கல் ஆகிய 3 மெடிக்கல் ஷாப்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது தெரிய வந்தது. இந்நிலையில் இணை இயக்குனர் கண்ணகி வருவதை அறிந்த மெடிக்கல் ஷாப் உரிமையாளர்கள் 3 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். அதைத் தொடர்ந்து 3 மெடிக்கல் ஷாப்பையும் பூட்டி அதிகாரிகள் சீல் வைத்தனர். அதேபோல பசிலிக்குட்டை பகுதியில் மருந்து கடைகளில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததாக 5 மருந்து கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டன.